அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து நியூஸோ இண்டிகேட்டர்ஸோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ பேட்டர்ன்ஸோ இதெல்லாம் எதையும் பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் கால்குலேஷன்ஸ், அந்த கால்குலேஷன் வேல்யூவை வைத்து நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அப்போ அதை சார்ந்து நீங்கள் ஓனாகவே நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம், அல்லது ஒருத்தர்கிட்ட போய் உங்களுக்கு மேக்ஸ் சார்னு சொல்லி கொடுத்தாலும் அப்படியே கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். யுவர் விஷ். ஓகேங்களா, இந்த வீடியோ நோக்கம் மேக்ஸ் தான் பங்குச்சந்தை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, சரி. இன்னைக்கு எக்ஸ்பைரிங்க, நாளைக்கு லீவுங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 0 to 0 கால் சொல்லி கொடுத்துருக்கோம். அது பண்ணுறவங்க அந்த ரூல் என்ன, அந்த ரூலை எக்காரணம் ஒன்று ரூலை மீறிடக்கூடாது. ஓகேங்களா, இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகும், என்ன டைம்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டைமில் என்ன ஆகும், அந்த டைமில் அது ஆன் ஆகலாம், அந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகிடும். எகைன் மறுபடியும் என்ட்ரி கிடைச்சா என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் 0 to 0 ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இருக்கும்போது அதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது, சொல்லி கொடுக்குறதோடு சரி. ஆனால் அதே போல் நம்மளுடைய சேஃப் ட்ரேட் மெத்தட்னு ஒன்று இருக்குல்ல, அதில் அதே இடத்துல 0 to 0 காலில் என்ட்ரி வந்து மேட்ச் ஆச்சுன்னா நான் அந்த என்ட்ரியை எடுப்பேன். ஓகேங்களா, சரி. இன்னைக்கு 22,400 காலு 148 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும், அப்சைடுக்கு பாசிபிள். 148 ரூபாய்க்கு கீழே சஸ்டெயின் ஆனால் இறங்குறதுக்கு. அதே போல் இறங்கினாலும் ஒரு விலையில இருந்து எதர் அப் ஆகணும், அங்கிருந்து டவுன் ஆகணும். மேலே ஏறினாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பணும், போகணும். அது போல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும், 1000 பாயிண்ட் ஏறுனாலும் ஏறும், இறங்குனாலும் இறங்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாமே நம்மகிட்ட. அது எங்கே போனால் என்ன செய்யும், அங்கே சட்டன் ரூல், எந்த விலையில் வாங்கணும், எங்கே விற்கணும். இப்போ யூடியூப்பில் நான் கொடுக்குறது வந்து ட்ரெண்டுக்காக மட்டும்தான், இதை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? இதனுடைய நோக்கம் என்னன்னா நீங்கள் சிந்திக்கணும், என்னடா ஒரு வித்தியாசமாக மார்க்கெட் இதை கொடுக்காம இதை கொடுக்குறாரு அப்படின்றத சிந்திக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.